குட் மார்னிங். இன்னைக்கு நீட் 2026 கொடுத்துருக்கிற எம்சி கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, C1, C2, C3, C4 எல்லாம் 10 மைக்ரோ ஃபேரட்னு சொல்லிட்டாங்க. C5 மட்டும் என்ன பண்ணாங்க, 255 மைக்ரோ ஃபேரட் கொடுத்துட்டாங்க. இதனுடைய டோட்டல் கெப்பாசிட்டன்ஸும் ஒவ்வொரு கெப்பாசிட்டர் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ C1, C2, C3, C4 இது எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவல் கெப்பாசிட்டர்னு போட்டுக்கலாங்க. ஓகேங்களா? சர்க்யூட்டை மாற்றிட்டு இது என்ன பண்ணுறோம், இது ஒரு ஈக்குவல் கெப்பாசிட்டர். இந்த வேல்யூ வேறு. ஓகேவா? அது சி இதுவும் சி இதுவும் சி இதுவும் சின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து கெப்பாசிட்டர், இது வந்து பேரலாக இருக்கிறதுனால சிபின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே வோல்டேஜ் அக்ராஸாக இருக்குது. அப்போ கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், ஈக்குவல் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அப்படி இருந்தால் அதனுடைய ஈக்குவல் கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஈக்குவல் டு C/N ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேங்களா? சீரீஸில் இருந்தால். அதே வந்து ரெசிஸ்டராக இருந்தால் என்ன பண்ணுவோம், பேரலாக இருந்தால் RP ஈக்குவல் டு R/N போடுவோம், அது ரெசிஸ்டர். ஓகேவா? இப்போ அதே வந்து சீரீஸில் இருந்தால் C/N. ஓகேங்களா? அப்போ C/Nன்னா சீரீஸ் ரெசிஸ்டர் இது 1, 2, 3, 4 4 இருக்குது. N ஈக்குவல் டு 4. அப்போ என்ன ஆகிடும், C/4. அப்போ C1, C2, C3 தான் சின்னு வச்சுருக்கோம். சியோடைய எவ்வளோ